வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜிஎஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. விஜய் டிவியுடைய பிக் பாஸ் அந்த 100 நாள் ஷோ வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. அதோடைய டைட்டில் வின்னர் யாருங்கிறத அந்த சில தகவல்களும் நமக்கு கிடச்சிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் அவர் தான் டைட்டில் வின் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக தகவல் அந்த விஜய் டிவி தரப்புலேருந்து இன்னும் வரலைன்னா கூட அங்கே இருக்க அந்த பணிபுரிகிற நபர்கள் அப்புறம் அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே இப்போவே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தகவல் உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ போடுற நம்ம இன்றைக்கி நைட்டு விஜய் டிவியில் அஃபிஷியலாக அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு. பட் நம்மளுக்கு முன்கூடியே தகவல் வந்ததுனால இந்த வீடியோ நம்ம கண்டிப்பாக முத்துக்குமரனை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. முத்துக்குமரன் ஒரு தமிழை ரொம்ப ஆர்வமாக பேசக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். டிவி ஷோஸில் சின்ன சின்ன ஷோலாம் பண்ணி எப்படி சிவகார்த்திகேயன் இருக்கார் இன்றைக்கி பெரிய உச்சத்தில், அது மாதிரி எப்படி சின்ன சின்ன ஷோஸ்லாம் பண்ணி ஒரு மிகப்பெரிய உயரத்தடைஞ்சாங்களோ அதே மாதிரி தான் முத்துக்குமரனும் ஒரு கிராமத்துலேருந்து பிறந்து இந்த தமிழ் மட்டும்தான் அவருக்கு இருந்த ஒரு மூலதனம்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு தூக்கிவிட பெரிய சொந்தங்கள்லாம் கிடையாதுன்னு தான் கேள்விப்பட்டோன்னா, அவராக தான் அவருக்கு இருந்த அந்த தமிழ் மேலே இருந்த ஆர்வம் அதை வச்சு அவர் இன்றைக்கி அந்த விஜய் டிவியில் நடத்தக்கூடிய இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிக பேரால் டிஆர்பியில் பார்க்கக்கூடிய ஒரு தனியார் நிகழ்ச்சி ஷோன்னா அது பிக் பாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது கமல் சார் இருக்கும்போது ஒரு உயரம்னா இப்போ விஜய் சேதுபதி அவர் அவரால் முடிஞ்சதையும் பண்ணியிருக்காரு இந்த வருஷம். ஸோ அப்படிப்பட்ட விஜய் டிவியுடைய முக்கிய ஷோவில் இவர் டைட்டில் வின்னர் ஆகிருக்காரு. சரி ப்ரோ, அவர் வின் பண்ணிட்டார், நம்ம சேனலையும் அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, முத்துக்குமரன் தமிழ் மேலே ஆர்வம்ங்கிற மாதிரி அவருக்கு மிக மிக பிடித்த நபர் யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி சார். ஸோ இதை பல இன்டர்வியூக்களில் அவர் இந்த ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் ரஜினி சார்கிட்டேருந்து நான் வாழ்க்கையில் நிறையா விஷயத்த கற்றுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு அவர் நிறைய இடங்களில் சொல்லியிருந்தார். பிக் பாஸ் ஷோலேயே அவர் ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா தலைவர் இந்த உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பொது இடங்கள் அப்படி ஒரு முத்திரை வச்சுருப்பார் கையில். அந்த பொது இடங்களில் அமைதியை கடைபிடிக்கிறதுக்காக வச்சுருப்பார். ஸோ அதை குறிப்பிட்டு ஒரு எபிசோடில் பிக் பாஸ் ஷோலேயே சொல்லியிருப்பார். நான் அது எனக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ நான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாரி இந்த மாதிரி கையை வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம அந்த கிளிப்பிங் எடுத்து போட முடியாது, ஏன்னா விஜய் டிவியோட கிளிப்பிங் நீங்கள் ஒரு 2 செகண்ட் யூஸ் பண்ணாலும் காப்பி ரைட் வந்துடும். ஆனால் யாராவது யூடியூப்பில் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா தேடி பாருங்கள், கிடைக்கும் அந்த எபிசோடு உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, அவர் ரெட் நூல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ரஜினி சார்கிட்டேருந்து எனக்கு தமிழ் மேலே ஆர்வம் வந்தது ஒரு காரணம், ரஜினி சார் மேலே ஒரு ஆர்வம் வந்ததுக்கு இன்னொரு காரணம். 2 பேரும் நான் தமிழையும் ரஜினி சாரையும் ஒன்றா வச்சு தான் பார்க்குறேன். ஏன்னா எங்கேயோ ஒரு மகாராஷ்டிராவில் ஒரு மாநிலத்தை பிறந்து ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறி எங்கே போகிறோம்னே தெரியாமல் ஏறி வந்து தமிழ்நாட்டில் இறங்கி அந்த மொழியை கற்றுக்கிட்டு அந்த மக்களுடைய சென்டிமெண்ட் அந்த எமோஷ்னலை கற்றுக்கிட்டு இந்த மக்களுக்கு இந்த மாதிரி கதையை நடித்தா தான் நம்மளை ஏற்றுப்பாங்கன்னு அவங்களுடைய அந்த பல்ஸை புரிஞ்சு அதுக்கப்புறம் நடித்து ஒரு ஹிட் ஆகி அவர் இன்றைக்கி எங்கேயோ போய் நிற்கிறார் உச்சத்தில். இது தமிழ்நாட்டில் பிறந்த ஒருத்தலாம் சாதிக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரில. ஆனால் எங்கேருந்தோ பிறந்து அதை தமிழ்நாட்டு மக்களுடைய மனசில் பிடிச்சார் பார்த்தீங்களா. அவர் இவ்வளோ பெரிய உயரத்தை அடைஞ்சதுக்கு பிறகு அவர் எந்த மேடை ஏறினாலும் அவர் ஃபஸ்ட்டு சொல்கிறது வாழ வைத்த தமிழ் மக்களுக்கு நன்றின்னு சொல்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா தனக்கு முதல் பட வாய்ப்பு கொடுத்த பாலச்சந்தர் அவர்களையோ இல்லை மற்ற விஷயங்கள் அவருக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு, மற்ற ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அவங்களெல்லாம் 2வது சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வாழ வைத்த தமிழ் மக்கள்னு சொல்கிறாரு. ஸோ அவர் அந்த தமிழ் மேலேயும் தமிழ் மக்கள் மேலேயும் என்ன ஒரு வெறித்தனமான ஒரு அன்பை கொண்டிருக்கார் ரஜினி சார். அதைத்தான் நான் ரஜினி சார்கிட்ட ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். நம்ம மொழிக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், நம்ம வளர்த்தெடுத்த அந்த மொழி தமிழ் மொழி, அதுக்கு மூலியமாக தான் எனக்கு தமிழ் மொழி மேலே அப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம எல்லாரும் லைஃப்பில் எப்போதும் கற்றுக்க வேண்டிய விஷயம், வித்தவுட் தமிழ் பீப்புள் ஐ ஆம் நோபடி அப்படிங்கிறாரு. அங்கேயும் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களுக்கு, நீங்கள் என்னை வளர்த்த, எனக்கு வாய்ப்பளித்த, என்னை ஜெயிக்க வைத்த, என்னை வாழ வைத்தங்கிறாரு பாருங்க. அந்த மனுஷன் வாழ வைக்கணுமா அவரை? இன்னைக்கும் அவர் என்னை வாழ வைத்த அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நன்றி உணர்வுக்கான ரொம்ப ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார். இன்னொன்று நான் ரஜினி சார்கிட்ட கற்றுக்கிட்டது, ஒரு தடவை விவேக் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நான் எத்தனையோ நடிகர்கள்ட்ட எல்லாம் பேசுவேன், அவங்களும் மற்ற நடிகர்களை பற்றி கலாச்சி பேசுவாங்க. ஆனால் ரஜினி சார்கிட்ட போய் சார் உங்களை பற்றி அந்த நடிகர் இப்படி சொன்னார் சார் அப்படின்னு சொன்னால் ரஜினி சார் ஓ அப்படியா சரி சரி அப்படின்ட்டு போயிடுவார். இன்னொரு நடிகரை பற்றி உங்களை பற்றி சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த புறம் பேசுகிறதே ரஜினி சாருக்கு பிடிக்காது, அங்கனையே அதை கட் பண்ணிவிடுவார். ஸோ அதுதான் ரஜினி சார், யாரை பற்றியுமே எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே பேச மாட்டார். நீங்கள் தப்பாக சார் உங்களை பற்றி ஒருத்தங்க இப்படி சொல்லியிருக்காங்க நியூஸ் பேப்பரில் வந்துச்சாருன்னு சொன்னால் அப்படி சொன்னாங்களா ஓகே ஓகே அப்படின்னு கடந்து போயிடுவார். ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு குவாலிட்டி ரஜினி சார்கிட்ட அப்படின்னு விவேக் சார் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ அதையும் நான் ரஜினி சார்கிட்ட கற்றுக்கிட்டேன்.
அடுத்தவங்கள பற்றி அவங்க இல்லாதப்போ புறம் பேசி அது மூலியமா ஒரு சின்ன சந்தோஷம் அடையவே கூடாது வாழ்க்கையில். யார்கிட்ட ஏதாவது பேசணும்னு சொன்னால் அவங்கள கூப்பிட்டு நேராக கேட்டுறணும், பின்னாடி பேசக்கூடாதுங்கிற கற்றுக்கிட்டேன். அதை வந்து என் வாழ்க்கை முழுவதுமே நான் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன்னு சொல்லி பிக் பாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே இவர் முத்துக்குமரன் சொல்லியிருந்தாப்புல. சூப்பரான குவாலிட்டி அது. புரணி பேசாமல் இருக்குது. யாரை பற்றி யாருக்கிட்டையும் புரணி பேசாமல் இருக்கிறது. விவேக் சார் தான் சொன்னார் ஒரு ஸ்டேஜில். அவர்கிட்ட போய் ரொம்ப தெரிஞ்ச ஒரு திரை அவரை பற்றி, சார் அவர் அந்த மாதிரி ஆமலை அப்படின்னு சொன்னோம்னா, அப்படியா தெரியலையே தெரியலையப்பா அப்படி பாரா. அதை கடந்து போகிறது இல்லை. ஏன் எப்படி இருந்தால் என்னடா நம்ம பொழப்பு பாடுறா, நம்ம வாழ்க்கையை பாடுறா, நீ என்ன பண்ண போகிறான்னு பாடுறா இருக்குல்ல. இது ரஜினி சார்ட்டு நான் கற்றுக்கிட்ட ரொம்ப 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 முக்கியமான குவாலிட்டி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது பார்த்திங்கன்னா, என்னுடைய உருவம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருப்பேனா, எனக்கு ஒரு வசீகரமான முகம் கிடையாது, நான் ரொம்ப ஒரு ஹைட்டு வெயிட்டாக ஜிம் பாடிலாம் கிடையாது, சாதாரண ஆள் தான். ஆனால் நம்ம ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. அழகு தேவையில்லை, கலர் தேவையில்லை, ஒரு உயரம், இந்த மாதிரி பாடி இதெல்லாம் தேவையில்லை. திறமை, அந்த திறமை இருந்துட்டால் போதும், நீ இந்த கூட்டத்துக்குள்ளே பூந்து அடித்து மேலே வந்துடலாங்கிறது எனக்கு உணர்த்துறது ரஜினி சார் தான். ஏன்னா ஒரு பக்கம் எம்ஜிஆர் சார் தகன்னு மின்றாரு, இன்னொரு பக்கம் சிவாஜி சார் அந்த அழகான வசீகரமான முகத்தை வச்சு மிரட்டிகிட்டு இருக்காரு. நடுவில் கருப்பாக ஒருத்தர் வர்றாரு, வந்து போடுறாரு. யார் இருந்தாலும் கருப்பாக கண்ணங்கரன்னு சட்டை என்னமோ மடிச்சு விட்டு ஒரு ஃபேண்ட் ஒன்று, ஷூ ஒன்று, அப்படி கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ருத்ராட்சி கொட்டை, யார் அந்த மனுஷன் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அடித்து முரட்டுக்காலை, பில்லா, ஜானி இப்படின்னு வேற ஒரு ரகத்தில் வந்து புந்து அட்டிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் பார்த்து மிரள்றாரு, யார் அந்த பையன் ரஜினி அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு. ஸோ இந்த ரஜினி சார் அதை எனக்குள்ளே உடைச்சாரு. உனக்கு ஒரு இடத்துல நீ ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணால் உன் திறமையை நம்பு, உன் தோற்றமோ உன்னுடைய அழகோ உன்னுடைய அந்த வேறு என்ன சொல்கிறது அந்த உடலோ இதெல்லாம் முக்கியம் இல்லை, உனக்குள்ளே இருக்கிற திறமை அதை வெளியில் கொண்டு வான்னு சொன்னார். ஸோ அதை நான் வந்து இப்போ வரைக்குமே அந்த தமிழ் அதை நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன். எந்தெந்த மேடைகளில் எவ்வளோ அந்த தமிழ் அழகுபடுத்த முடியுமோ வளர்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் அது என்னை கொண்ட ஒரு உயரத்தில் வைக்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி அவர் ரஜினி சார்கிட்டேருந்து நிறையா விஷயத்த நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ரஜினி சார்கிட்டேருந்து அவ்வளோ விஷயங்களை எடுத்துக்கிட்டு தனது வாழ்க்கையை தொடங்கி, அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த தமிழ் மொழி மேலே ஒரு பற்றை வச்சு விஜய் டிவிக்குள்ளே வந்து இன்றைக்கி அந்த ஷோலையும் போய் பிக் பாஸ் டைட்டிலையும் அடிச்சிருக்காரு அப்படின்னா அவர் நம்பின அந்த விஷயங்கள் அவரை வந்து கை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக ஒரு ரஜினி சார் ஃபேனாக யாராவது இன்னொரு ரஜினி சார் ஃபேன் வெற்றி பெற்றாங்கன்னா அதை வந்து நம்ம சேனலில் பாராட்டி சந்தோஷப்பட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதை வழக்கமாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குகேஷ் அப்படிங்கிற ஒரு செஸ்ஸில் வின் பண்ணியிருந்தார். குகேஷ் அவருடைய அப்பா வந்து தீவிர ரஜினிகாந்த் ஃபேன், அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். ஸோ அவர் ரஜினிகாந்த் சாரை போய் வீட்லேயும் மீட் பண்ணியிருந்தார். அந்த குகேஷுங்கிற பையன் வந்து செஸ்ஸில் சாம்பியன் ஆகிட்டு ரஜினி சார் வீட்டில் போயிட்டு மீட் பண்ணி பேசிட்டுலாம் வந்தார். ஸோ சேனலில் ஷேர் பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ஃபேன் ஒருத்தர் சாம்பியன் ஆகிருக்கார் செஸ்லன்னு. ஸோ அதே மாதிரி முத்துக்குமரன், நம்ம தலைவருடைய ஃபேன் முத்துக்குமரன் வெற்றி பெற்றிருக்குங்கிறது ஒரு தலைவர் ஃபேனாக கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்கு அதிகாரப்பூர்வமான தகவலை இன்றைக்கி விஜய் டிவி ஈவினிங் கொடுப்பாங்க, வீட்டில் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி மற்ற போட்டியாளர்களும் நிறையா, அவருக்கு போட்டியாளராக வந்த விஷால் அவர்கள் ரன்னரப் ஆயிருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இப்படி தான் போயிட்டுருக்கு பிக் பாஸும் முத்துக்குமரனுடைய வெற்றியும். முத்துக்குமரனுடைய ஆர்மி அந்த ஃபேன் பேஸ் இப்போயே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ இந்த தகவலை கொடுத்துட்டு அடுத்து நம்ம வலைப்பேச்சு டீம் அந்த தகவலை பற்றி பேசுவோம். நான் எதே சொல்லியிருந்தேன், வலைப்பேச்சு டீம் வந்து இந்த ஜெயிலர் 2 ப்ரொமோவில் வந்து நடித்தது ரஜினி கிடையாது, அது டூப்பு, சன் பிக்சர் டூப்பு போட்டு எடுத்து வச்சு ப்ரொமோ வெளியிட்டாங்கன்னு சொல்லி அவங்க பேசின விஷயம். அதுக்கப்புறம் சன் டிவி வந்து ஜெயிலர் 2 ப்ரொமோ படப்பிடிப்பு காட்சிகளை வெளியிட்டு இல்லை அதில் நடித்தது ரஜினிகாந்த் தான், இந்த பாருங்க ஒரிஜினல் கிளிப், தேவையில்லாத வதந்திகளை கிளப்ப வேண்டாம்ங்கிற மாதிரி ஒரு சாட்டையடியை வலைப்பேச்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒரு உருட்டுவாங்க மறுநாள் வலைப்பேச்சுன்னு சொல்லி நான் நேற்றே வீடியோ போட்டிருந்தேன். அதேமாதிரி இன்றைக்கி ஒன்று உருட்டியிருக்காங்க, பார்த்துருப்பீங்க வலைப்பேச்சு எல்லாருமே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சன் டிவி ஒரு வீடியோ போட்டுட்டாங்க, நாங்கள் வந்து ரஜினி சார் டூப்பில் நடித்தார்னு சொல்லலை, டூப் மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொன்னோம். டூப்பில் நடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே, எல்லா நடிகரும் நடிக்கிறாங்க, ரஜினி சார்னு நடித்தார்னு சொன்னோம். இதுக்காக வந்து எங்களை போய் ரஜினி சாருடைய ஃபேன்ஸ்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க வலைப்பேச்சில், இது ரொம்ப தப்பு. அந்த ஜெயிலர் 2ல் வந்து ரஜினி சார் டூப் போட்டு நடிக்க வேண்டிய தேவை இருக்குது, ஏன்னா ஒரு வயசை காரணம் காட்டி நாங்கள் சொன்னோம், அவரை நல்லதுக்காக சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி பேசியிருக்காங்க. இன்றைக்கி 3 பேரும் அப்படியே பம்மி இருக்காங்க இன்றைக்கி. அதாவது சன் டிவி கொடுத்த அந்த வார்னிங், அதாவது மறைமுக வார்னிங், இதோட திருந்திக்க இல்லைனா வலைப்பேச்சு சேனலே இருக்காதுங்கிற அளவுக்கு சன் டிவி வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உடனே நீங்கள் பம்மி மண்டிட்டாங்க சன் டிவிகிட்ட. நான் என்ன சொல்கிறேன்னா,
நீ அந்த ஜெயிலர் 2 ப்ரொமோவில் ரஜினி சார் டூப் போட்டு நடிச்சாருங்கிற அந்த தகவலே வலைப்பேச்சியில் கொடுத்துருக்கக்கூடாது. அது கொடுத்துட்டு ஒரு நக்கல் சிரிப்பு வேறு செஞ்சுருப்பாங்க நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா. என்னமோ பெருசாக அவங்க ஏதோ காமெடி பண்ண மாதிரி 3 பேருக்குள்ளே சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி எப்படியோ பம்புறாங்க. ஸோ இதை தான் நான் சொன்னேன், சன் டிவி கிட்ட மோதாத, கலாநிதி மாறட்ட மோதாதன்னு. நம்மளை விடலாம் வெறிகொண்ட தீவிர ரஜினி சாருடைய ஃபேன் அவர் கலாநிதி மாறன். எல்லா மேடைகள்லையுமே அவர் ரஜினி சாருடைய ஆடியோ லான்ச், சன் பிக்சர் ப்ரொடக்ஷனில் வந்த எல்லா ஆடியோ லான்ச்லேயுமே கலாநிதி மாறனுடைய ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பயங்கர ஃபயராக பேசுவார். சூப்பர் ஸ்டாருங்கிற டைட்டில் அந்த ஒரு மனுஷனுக்கு தான் சொந்தம். அதுக்கு எவனா போட்டி போட்டு நீங்கள் வரணும்னு நினச்சா 72 வயசு 73 வயசில் இதே ரசிகர் கூட்டத்தோட ஒரு ஹிட்டு கொடுங்க, அப்புறம் நான் ஒத்துக்கிறேன் சூப்பர் ஸ்டார் டைட்டில் நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லி விஜய் நேரடியாக வான் பண்ணவர் அவர் கலாநிதி மாறன். ஸோ அப்படி இருக்கவர் அவரே காண்டாயிருக்காருன்னா, அந்த வலைபேச்சு சொன்ன பொய் மூலியமாக காண்டாயிருக்காருன்னா அப்போ பார்த்துங்க அவர் எந்த அளவுக்கு வெறியான ஃபேனாக இருப்பார் கலாநிதி மாறன். ஸோ அவர்கிட்ட சீண்டாதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ வலைப்பேச்சு இஷ்யூ அதோடய முடிக்கப்பட்டு அப்படி வச்சுருக்காங்க. அப்புறம் கூலியோடைய ஷூட்டிங் பார்த்திங்கன்னா இப்போ தாய்லாந்தில் பேங்காங்கில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. 85% ஷூட்டிங்கை முடிச்சுட்டாங்களாம். லோகேஷ் கனகராஜ் தரப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களாம், அவுட்புட் பயங்கரமாக வந்திருக்குன்னு. இன்னும் ஒரு 15% ஷூட்டிங் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது சென்னையில் தான் நடக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மீத காட்சிகள் துபாயில் அந்த கடற்கரை ஓரங்களில் சில சண்டை காட்சிகள் எடுக்கப்பட்டதா ஒரு தகவல் இருக்குது. இப்போ பேங்காக் ஸ்கெட்யூலில் முடித்தாங்கன்னா அடுத்து துபாய் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு சென்னை திரும்பிடுவாங்க. ஸோ சென்னை திரும்பின பிறகு தலைவர் ஒரு 2 வாரம் 3 வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜெயிலர் 2ல் ஃபோக்கஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். மார்ச் 1 ஃபோக்கஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஜெயிலருடைய ஷூட்டிங் ஆரம்பித்தா கூலியோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை லோகேஷ் கனகராஜ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஜெயிலர் 2 கூலின்னு தலைவருடைய ஸ்கெடியூல் இப்போ இந்த லெவலில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி தகவல்லாம் உங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு சூப்பர் ஸ்டாரை பற்றி கொடுத்துட்டேன். அப்புறம் பிக் பாஸும் கூடுதல் தகவலை கொடுத்தேன். இந்த தகவல் மாதிரி நிறையா தகவல்கள் வரப்போகிற நாட்களில் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டினியூவாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா தகவல்கள் கொண்டாந்து சேர்க்க நம்ம டீம் தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.